நான் ஒரு கதை கேட்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. கதை என்னன்னா கலர் பென்சிலை பற்றி தான். நம்மளோட சின்ன வயசில் நம்ம மல்டிபிள் கலர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லா கலருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒயிட் கலரை மட்டும் டச் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் சம்டைம் நம்ம யோசிச்சுருப்போம், எதுக்குடா இந்த ஒயிட் கலரை வச்சுருக்காங்க, இந்த ஒயிட் கலரோட யூஸ்லெஸ் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த கலரை யூஸ் பண்ண தெரியாத நம்ம மேலே தப்பா, இல்லை அந்த ஒயிட் கலர் மேலே தப்பா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த ஒயிட் கலர் எடுத்து ஒரு பிளாக் கலர் சார்ட்டில் நீங்கள் எழுதி பாருங்களேன், அவ்வளோ ஒரு யூனிக்காக தெரியும், அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக தெரியும். அந்த பிளாக் கலர் சார்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு கலர் கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ அழகாக தெரியாது. சேம் அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் பல பேர் அவங்கக்கிட்ட உன்னால் முடியாது, நீ திறமையானவ இல்லை, நீ அழகா இல்லை, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லி நமக்கு நம்ம மேலேயே டவுட் வர வச்சுருப்பாங்க. நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் நம்மளோட பிரச்சனை நம்மளோட திறமையில் இருக்காது, நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்கும். உன்னோட வேல்யூவை புரிஞ்சிக்கிற ஒரு பிளேஸ், உன்னோட டேலண்ட் அங்கீகாரம் பண்ணுற ஒரு க்ரௌட், உன்னோட எஃபெக்ட் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு என்வரன்மெண்ட் கிடச்சிட்டா நீங்கள் தான் மாஸ், நீங்கள் தான் ஹீரோ. எப்படி ஒயிட் கலர் பிளாக் கலர் சார்ட்டில் மேஜிக் பண்ணிச்சோ, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு மேஜிக் வேணும்னா, இன்னமும் ஒரு இடத்துல நீ யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போயே இந்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி பாருங்கள். ஏன்னா மிஸ்டேக் நம்ம மேலே இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்குது.